அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டேஷீட் மாடல் எக்ஸாம்ஸ் தினசரியாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தினசரி மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் நிச்சயமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து மெயின் எக்ஸாமுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற வகையில் பொது தமிழ் மற்றும் பொது அறிவு பகுதியிலேருந்து கேள்விகள் வழங்கப்பட்டு வருகிறது. முழுக்க இந்த டேஷீட் ப்ரோக்ராமை பொறுத்தவரையும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. நிச்சயமாக நம்முடைய டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையும் நீங்கள் எடுத்து வேணால் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இல்லை ரீசெண்டாக நடத்தி முடிச்சிருக்கிற ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் குறையாமல் ஒவ்வொரு தேர்விலும் 5லேருந்து 6 கேள்விகள் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குங்க. ஸோ அதனால் முழுமையாக பாருங்கள். எக்ஸாம் பாயிண்ட்டை பொறுத்தவரையும் நம்ம டெஸ்ட்டை பொறுத்தவரையும் மாடலாக குறிப்பாக டிஎன்பிசி எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு மாடலாக நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குதுங்க. இந்த வாய்ப்பு மிக மிக முக்கியமானது. நமக்கு இன்னும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வாய்ப்பு 2 வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் குரூப் 4 எக்ஸாமும் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமும். இந்த 2 எக்ஸாமில் நம்ம மிக சிறந்த முறையில் தேர்வு எழுதணும்னா நம்ம தெளிவாக படிச்சிருக்கணும், படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ரிவிஷன் பண்ணதை மாதிரி தேர்வு எழுதி பார்க்கணுங்க. நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. டெலகிராம் வழியாக ஒவ்வொரு வீடியோக்கான கொஸ்டின் பேப்பரும் டெலகிராமில் டெய்லி ஷேர் பண்ணிகிட்ருக்கு. இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் வேணும் இல்லை பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பரை எழுதி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனல் பார்த்திங்கன்னா லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. அதில் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கான ரெகுலரான கொஸ்டின் பேப்பர் டெலகிராமில் சென்ட் பண்ணப்படும். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. முதல் கேள்வி, இந்த வீடியோவை பொறுத்தவரை 11ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து 20 கேள்விக்கான விடை குறிப்பில் பார்க்கலாம். சரியான தொடரை தேர்வு செய்க. சரியானது ஆப்ஷன் ஏ, அருள் பழுத்த பழச்சுவையே கரும்பே தேனே என்பதுதான் சரியான தொடர். இந்த பாடம் தாய்மானவர் பாடியிருப்பார். கேள்வி 2, தாய்மானவர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? வேதாரண்யம் எனப்படும் திருமறைக்காடு எனும் ஊரில் கேடிலப்ப பிள்ளை என்பாருக்கும் கெஜவலி அம்மையாருக்கும் மகனாக தோன்றினார். யார்? தாய்மானவர் பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் எனப்படும் திருமறைக்காடு எனும் ஊரில் கேடிலப்ப பிள்ளை என்பாருக்கு கெஜவலி என்பாருக்கும் மகனாக தோன்றியிருப்பார். சரி. ரகுநாத நாயக்கர் என்ற அரசிடம் கணக்கராக பணிபுரிந்து வந்தாரா? இவர் கணக்கராக பணிபுரிந்திருப்பார். ரகுநாத நாயக்கர் கிடையாது, விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் என்ற அரசர்கிட்ட கணக்கராக பணிபுரிஞ்சிருப்பார் தாய்மானவர். திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு என்பாரின் அருளும் ஆசையும் பெற்று சிறந்து விளங்கினார் தாய்மானவர். சரி. இவர் முக்தி பெற்ற இடம் ராமநாதபுரத்தின் லட்சுமிபுரம் ஆகும். சரி. இவர் காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டுனா கிடையாது, 18ஆம் நூற்றாண்டு. தாய்மானவர்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் எனப்படும் திருமறைக்காட்டின் ஊரில் கேடிலேப்ப பிள்ளை கெஜவலி என்பவருக்கு மகனாக பிறந்திருப்பார். விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் என்பவரிடம் கணக்கராக பணியாற்றியிருப்பார். திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு என்பார்கிட்ட அருளும் ஆசையும் பெற்று சிறந்து விளங்கியிருப்பார். இவர் முக்தி பெற்ற இடம் ராமநாதபுரத்தில் லட்சுமிபுரத்தில் தான். இவருடைய காலம் 18ஆம் நூற்றாண்டு. கேள்வி 3, ஆரமிருது பிரித்து எழுதுக. அருமை குட்டல் அமிர்து. ஆரமிருது பிரித்து எழுதுக. அருமை குட்டல் அமிர்து. கேள்வி 4, தாமஸ் கிரே என்பார் எழுதிய ஆங்கில கவிதை ஒன்றை தமிழில் செய்யுள் வடிவில் இரங்கற்பா என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யார்? தாமஸ் கிரே என்பார் எழுதிய ஆங்கில கவிதையை தமிழில் செய்யுள் வடிவில் இரங்கற்பா என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் நீ. கந்தசாமி புலவர். கேள்வி 5, சரியான இணையை தேர்வு செய்க. சொற்பொருளில் தாள் என்பதன் பொருள் திருவடி. ஐயைனா அப்பா வருமானா கிடையாது, ஐயைனா தாயை குறிக்கும், தாய். அப்போ 2வது தவறு. 3, பைய என்பதன் பொருள் மெல்ல. சரி. வையம் என்பதன் பொருள் உலகம். சரி. அப்போ சரியானது 1, 3, 4 சரி. கேள்வி 5, உள்ளம் இலக்கண குறிப்பு தருக. உள்ளம் என்பது ஆகுபெயரை குறிக்கும். கேள்வி 7, இருநிலத்துவன் தெம்முயிர் தாங்குபவ எங்கள் தாய்னின் பதங்கள் இறைஞ்சுவோம் என்ற பாடலை பாடியவர் பாரதியார். கேள்வி 8, பொறுத்துக. திருனா என்ன? திருனா பார்த்தீங்கன்னா வளம். திருனா செல்வத்தையும் குறிக்கும், வளத்தையும் குறிக்கும். செய்னா வயல். இருநிலம்னா பெரிய பூவுலகு என்று பொருள். மல்குதல்னா நிறைதல் என்று பொருள். அப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 1, 2, 4, 3.
கேள்வி 9 மறுவிசை இலக்கண குறிப்பு தருக. மறுவிசை இலக்கண குறிப்பு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. வினைத்தொகை. மறுவிசை இலக்கண குறிப்பு வினைத்தொகை. கேள்வி 10 வயிற்று வலி பிரித்து எழுதுக. வயிற்று வலி எவ்வாறு பிரிக்கிறான்னா வயிறு கூட்டல் வலி. கேள்வி 11 ஈறுபோதல் இடையுகரம் ஈயாதல் ஆதிநிடல் அடியகரம் ஐயாதல் தன்னொற்றிரட்டல் முன்னின்ற மெய்த்திரிதல் இனமிக் இணையம் பண்பிற்கேள்வி. பண்பு பெயர் புணர்ச்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான விதிகள் இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா நன்னூலில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 12 தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுபவை தாய்மானவர் பாடல்கள். கேள்வி 13 பாரதியார் ஆசிரியராக இருந்த வாரப்பத்திரிகை எது? பாரதியார் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக இருந்த வாரப்பத்திரிகை இந்தியா. இவர் சுதேசமித்திரன்லையும் ஆசிரியராக இருந்திருப்பார், சக்கரவர்த்தி இதழ்லையும் ஆசிரியராக இருந்திருப்பார், இந்தியா என்ற வார இதழில் பத்திரிகை தொடங்கியிருப்பார். சுதேசமித்திரன் பத்திரிகையை தொடங்கியது யாருன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சங்கோலி என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார் என்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 14 வந்தே மாதரம் நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதப்பட்டதா வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரம் நூலை எந்த மொழியில் எழுதியிருப்பார்னா வங்க மொழியில் எழுதியிருப்பார். கேள்வி 15 உரைக்காலம். உறைந்த காலம், உரைக்கின்றகள், உரைக்கும் காலம். இது வினைத்தொகை. முக்காலத்தை உணர்த்தனாவே அது வினைத்தொகை. உரைக்காலம் இலக்கண குறிப்பு தருக. சரியானுடைய ஆப்ஷன் சி வினைத்தொகை. கேள்வி 16 பள்ளியகரம் நீ கந்தசாமி புலவர் பிறந்த ஆண்டு. பள்ளியகரம் நீ கந்தசாமி புலவர் பிறந்தது 9/6/1898. பள்ளியகரம் நீ கந்தசாமி புலவர் பிறந்தது 9/6/1898. இறப்பு பார்த்தீங்கன்னா 18/6/1977 இறந்திருப்பார். யார்? பள்ளியகரம் நீ கந்தசாமி. 1898 பிறந்து 1977 இருந்திருப்பார். முதல் ஆப்ஷன் பள்ளியகரம் நீ கந்தசாமி புலவர் பிறந்த ஆண்டு சரி. ரெண்டாவது ஆப்ஷனை பொறுத்தவரையும் ரெண்டாவது ஆப்ஷன் அவருடைய இறப்பு. மூணாவது ஆப்ஷன் 11/12/1882. யார் பிறந்திருப்பார்னா பாரதியார் பிறந்தார். பாரதியார் பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1882 டிசம்பர் 11. பாரதியார் இறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1921 செப்டம்பர் 11. கேள்வி 17 தாய்மானவர் பாடல்களில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தாய்மானவர் பாடல்களில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 1452. கேள்வி 18 பழச்சுவை இலக்கண குறிப்பு தருக. பழத்தினது சுவை 6ஆம் வேற்றுமை மாதிரி அது வரும். அப்போ இங்கே 6ஆம் வேற்றுமை தொகை. பழத்தினது சுவை இலக்கண குறிப்பு தருக 6ஆம் வேற்றுமை தொகை. கேள்வி 19 எல்லாரும் இன்புற்றிருக்க நினைத்தவர் யார்? எல்லாரும் இன்புற்றிருக்க நினைத்தவர் தாயுமானவர். கேள்வி 20 காலமும் தேசமும் இலக்கண குறிப்பு தருக. காலமும் தேசமும் இலக்கண குறிப்பு பொறுத்தவரையும் எண்ணுமை. என்ற வார்த்தை என்பது வெளிப்படையாக வந்திருந்தாவே அது எண்ணுமை. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை 11ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து மிக முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கத்தோடு பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.